அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் திருப்பரங்குன்றத்துல உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. கார்த்திகை தீபம் ஒட்டி அந்த தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு அனுமதி பெற்று மக்கள் தீபம் ஏற்றுறதுக்காக போனத தமிழக அரசு கஷ்டப்பட்டு காவல்துறையை பயன்படுத்தி அது தீர்ப்பு உத்தரவு வந்திருந்தாலும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், விட மாட்டோம், மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் உத்தரவை அவமதிக்கிற செயலா அது செஞ்சது தமிழகத்துல பயங்கரமா பொங்கி எழுந்துருச்சு. இது இப்ப எப்பவுமே காலம் காலமா தமிழக அரசா இப்ப இருக்கிற திமுக, அந்த திமுக எப்பவுமே பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மதவாதம் மதவாதம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லி அந்த சுற்று வட்டாரத்துல உள்ள எந்த மக்களும் போராட்டமோ எதிர்ப்போ எதுவுமே தெரிவிக்கல. அதாவது இவங்க சொல்லுவாங்கல்ல, தர்கா இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு, அங்க அசம்பாவிதம் வந்துடும், போராட்டம் வந்துடும் சொல்லுவாங்கல்ல. யாருமே போராடல, யாருமே இது பண்ணல. கோர்ட் உத்தரவு வச்சிருக்கு, அனுமதி கொடுத்துருக்கு. அந்த தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்குன்னா, இந்துக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுது, மேல்முறையீடு போது அனுமதி கொடுக்க கூடாது, அங்க பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்த மதவாதத்தை தூண்டுறதும், இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றதும், ஒரு சாயம் வெளுத்து வெளுத்து போனதை திமுக கட்சி உணர்ந்ததா தெரியவே இல்லை. ரொம்ப மட்டமான அரசியலை செய்யறதுல திமுக ஏன் இவ்வளவு மோசமா அனுச்சுன்னு யாருக்குமே புரியல. இது என்னதான் நடக்குது? உண்மையாவே இது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தானா? இது உண்மையாவே திமுக ஆட்சி தானா? இந்த அளவுக்கு அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அறிவுபூர்வமா செய்வாங்க. திருடுத்தனமா இருந்தாலும், பொய் சொல்றையா இருந்தாலும் அவ்வளவு நாசூக்கா சொல்லுவாங்க. அப்பட்ட மக்கள் மனசுல தோல் உரிச்சு காமிச்சது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்பவாது இந்த முட்டாளா இருக்கிற மக்கள் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கம் ஏதாவது இந்த விஷயம் எப்படி ஏற்றுக்க முடியும்? காலங்காலமா இருந்ததா ஒரு 200 வருஷம் 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷார் மாத்திருக்கானுங்க அங்க எதிர்ப்பு வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் 94ல சட்டம் ஏற்றிட்டாங்க, கோர்ட்டு உத்தரவு பண்ணிருச்சு, நீங்க அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, அந்த மோட்ச தீபம், அதாவது மோட்சம், இறந்தவங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிற தீபத்துல தான் இப்ப கொஞ்ச நாளாவே விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீதிபதி ஆணையை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஆய்வு பண்ணிட்டு இந்த இடம் எதுக்காக இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அந்த தீர்ப்பை எடுத்து மேல்முறையீடு யாரு போறானா, ஆப்போசிட் பார்ட்டி வேற யாரும் இல்லைங்க, இந்து அறநிலையத்துறை. இந்துக்களுக்கு அரணா இருக்க வேண்டிய துறை தான் இந்து அறநிலையத்துறை. அப்படிங்கிறத மக்கள் எப்படி ரசிப்பாங்க, எப்படி ஏற்றுக்குவாங்க? இது எங்க போயிட்டு இருக்கு? அப்ப தீவிரவாதத்தை உருவாக்கி விடுறதே, இஸ்லாமியர்களை தட்டி விடுறதே, இப்ப நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம். இஸ்லாமியர்களை பலிகடா ஆக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது, திருமாவளவன் போன்றவர்களும் முயற்சி பண்றாங்க. அவங்க நம்பிடக்கூடாது. தீவிரவாத அமைப்பு வேணா திமுக பண்றதை ஆதரிக்கும், ஆனா நல்லவங்க யாரும் ஆதரிக்க மாட்டாங்கிறது இதுக்கு ஒரு சாட்சி. இப்ப இப்ப நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக அரசை கலைக்க முடியும். ஆனா அவங்க கலைக்க மாட்டாங்க. ஏன்னா 2026ல எலெக்ஷன் வருது. எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு மோசமான தோல்விகளை அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சூடு சுரணெல்லாம் மக்களுக்கு வருது. உண்மையாவே இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, திமுகவில் உள்ளவங்களே அவ்வளோ பக்தி மயமாகவும் இந்த திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பேர் போகிறாங்க, திமுக காரணம் தான் போகிறாங்க. ஏன் இந்த அரசு இப்படி செயல்படுது? யோசிக்கணுமா இல்லையா? தொடர்ந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்த அரசு இப்போ காவல்துறையே பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு போடுது. எதுக்குறாங்கன்னா கோர்ட்டு உத்தரவு மீறி அது செல்லுபடி ஆகாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க பாருங்க. இவங்களுக்கு என்னதான் மனசுல தோணுது? இப்ப அங்க சென்னையில வெள்ளம் அங்கங்க மிதக்குது. அது முக்கியம் இல்லை. இப்போதைக்கு இதை கான்ட்ரவர்சி ஆக்கி விட்டோம்னா அதை பத்தி பேச மாட்டாங்க. வெள்ளத்துல எல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் நீச்சல் அடிச்சு வரான், ஏந்திரிக்கிறான்.
ஏய் எங்க என்ன தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. தாம்பரத்துக்கு இங்கிட்டு போகணுங்க, அங்கிட்டுங்கிறாங்க. நீச்சல் அடிச்சு போவான். அதை பார்க்கணும் தமிழக அரசு. இந்து அறநிலையத்துறை வந்து கணக்கு வழக்கு மட்டும்தான் பார்க்கணும். இந்த மேல் முடிக்குது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், ஆர்டர் பண்ணலாம் இருக்கக்கூடாது. அதனால அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்து அறநிலையத்துறையை தூக்கிடணும் அரசாங்கத்திலேருந்து. அது வெளியே இருந்து வேலை பார்க்கறது மட்டும்தான் அரசாங்கத்து வேலையா இருக்கணுங்கிறத நம்ம நிகழ்ச்சி மூலமா பேசிக்கிறோம். இதை தொடர்ந்து போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஆடு கொண்டு போய் வெட்டுவேன்னு சொல்லி போராடிட்டு இருந்தது. நவாஸ்கனிங்கிற ஒரு எம்பி வந்து ஆதரவு தெரிவித்து பேசினது, இந்து மக்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக வந்து போராடினது, அப்போ வந்து கோர்ட்டு உத்தரவுப்படி கூட்டம் கூடிக்கலான்னு சொன்னது, இதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னாவே பாருங்கள், அதுவே ஒரு வெற்றியாக இருந்தது. இப்போ திமுக போனஸாக நீங்கள் எப்படியும் வச்சுக்கிங்கன்னு சொல்லி மக்கள் மனசை புரிஞ்சுக்கிறதுலாம் இல்லைங்க. அன்னைக்கு ஓட்டுக்கு 2000 ரூபா காசு கொடுத்தா போதும், இந்த 500 கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிடலாம், அந்த மனநிலையில தான் இருக்காங்க. ஆனால் அந்த முட்டாள் மக்கள் இப்பயும் ஓட்டுக்கு காசு வாங்குறோம், இந்த திமுக ஓட்டு போடுவோம், சமூக நீதி சமூக நீதினு வாய் அளவில் மட்டும் பேசிக்கிட்டு சமூக நீதியை கொஞ்சம் கூட இல்லாத திமுக அரசுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் மக்களே வந்து இப்போ தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தினா மக்கள் இல்லை, இந்து மக்களை இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அவங்கள அழிக்கிற விஷயங்கள்ல இவங்க சுய லாபத்துக்காக, திமுக வந்து தன் சுய லாபத்துக்காக இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இந்த சரவணகுமார் மாதிரி ஆளுங்க, தராசு ஷியாம் மாதிரி ஆளுங்கலாம் இப்பயும் வெக்கமே இல்லாமல் அரசு பண்ணது சரின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் புரிஞ்சு சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிறோம். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.